ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சீலிங் மிஷின். கடையில் என்னோடய ஃப்ரெண்டு கடையில் இது இருந்துச்சு. ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னாரு. சரி கொடுங்க, நான் பார்த்து தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது நார்மலாக அழுத்தினாலே சவுண்டு கேட்கும், சவுண்டு கேட்கல. சரி பேப்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அப்பயும் சீல் ஆகலை. சரி உள்ளே ஏதாவது கோயில் ஏதாவது போயிருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய எலக்ட்ரானிக் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டிலேயே சரி பண்ணக்கூடிய வீடியோஸ் தான் எல்லாம் இருக்கும். ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஷார்ட் சர்க்யூட்டோ அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார அந்த எல்லா ஒயரையும் கழட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். இதுக்கு ஒரு மெயின் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ அந்த ஸ்விட்சை கழட்டி பார்க்கலாம். மேபி அதில் ஏதாவது டிஃபெக்டாக இருந்தால் கூட வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு மெயின் ஸ்விட்சை வந்து சைட் ஸ்க்ரூ வச்சு கழட்டினேன். ஸ்விட்சை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்விட்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபால்ட்டுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. டேமேஜ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இல்லை எரிஞ்சிருக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆகலை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி ஸ்விட்சில் எந்த ஃபால்ட்டும் இருக்காது. சரி கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கணும் அப்படி மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணி பார்த்தேன். மீட்டரில் வந்து ரீடிங் வந்து சரியாக காட்டவே இல்லை. சரி அதுக்கப்புறம் என்கிட்ட கண்டினியூட்டி செக்கர் லைட் இருந்துச்சு. இப்போ அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ஒயர் செக் பண்ணி பார்க்கணும். ஒயர்லேருந்து இதுக்கு வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் நியூட்ரல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் லைனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரில் செக் பண்ணி பார்த்தேன். கண்டினியூட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு லைன் அதையும் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கான மெயின் ஸ்விட்ச்சு. பட் அதில் கண்டினியூட்டி சுத்தமாக இல்லை. ஸோ ஃபால்ட் வந்து ப்ளக்கில் தான் இருந்துச்சு. ஸோ ப்ளக்கில் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஓல்டு ஸ்டெபிலைசர்லேருந்து கழட்டின ஒயர் ஒன்று இருந்துச்சு. சரி அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு லைன் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் லைன் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நியூட்ரல் வச்சு பார்த்தேன். நியூட்ரல் லைன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி லைன் கொடுத்து பார்க்கலாம். லைனில் வந்து பார்த்தா லைனும் சரியாக இருந்தது. சரி கடைசியாக எர்த்தும் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எர்த் லைன் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். எர்த்தும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பழைய ஒயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புது ஒயரை வந்து யூஸ் பண்ண முடியும். புதுசாக போட ஒயரை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அந்த ஸ்லீவ்ஸ்குள்ளேயே விட்டுட்டா தான் அந்த ஹோல்ஸ்குள்ளே போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இதை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு ஒயர் வெளியில் வராத மாதிரி அந்த ஸ்லீவே கட் பண்ணிட்டு ஒரு முடிச்சில் 2 முடிச்சு போட்டுக்கலாம். தேவைன்னா 3 முடிச்சு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ் கண்டிப்பாக போடணும். அந்த ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஆகாது. ஹீட் ஆனால் கூட டேமேஜ் ஆகாது. இப்போ டேப் கீப் அடித்தோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் ஹீட் ஆகிட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணி விட்ரும். அதனால் ஸ்லீவ்ஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. நான் எல்லாத்துக்குமே ஸ்லீவ்ஸ் போட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு ஃபுல்லாக நம்ம டேப் அடிச்சுட்டாக்கா ஒயர் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்துக்கும். இப்போது பவரில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு இப்போ நம்ம சீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நல்லா சீல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் வந்து சின்ன பிரச்சனைகள் உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா நியரில் இருக்க சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சின்ன பிரச்சனை தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து போடுற இந்த மாதிரி சின்ன சின்ன குப்பைகள்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய இடத்துல வேஸ்ட்டாக இருக்குது. சில பிளாஸ்டிக்ஸ்லாம் வேஸ்ட்டாக மாறுது, இரும்புகள்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உள்ளதை நம்ம நாமளே சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.